வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 உடைய காரிடார் 5 ரெட்லைனோட ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது போரூர் ஏரியால இருந்து ஆலந்தூர் வரைக்குமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். மாதவரம் மில்க் காலனில இருந்து ஷோலிங்கர் வரைக்கும் போகுது இந்த காரிடார் 5. இதுல விருகம்பாக்கம்ல இருந்து ஆலந்தூர் வரைக்கும் போகிற இந்த ஸ்ட்ரெச் ரொம்பவே ஸ்பெஷல். எஸ், இன்ஜினியரிங் மார்வல்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த காரிடார் 5ல வர இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சென்னை அண்ட் டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பிடிக்கும்னா இது உங்களுக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வீடியோஸ் போஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். காரிடார் 5, அதாவது ரெட் லைன், மாதவரம் மில்க் காலனியில் ஆரம்பிக்கிற இந்த ரூட் ஷோலிங்கர் வரைக்கும் போகுது. இதோட மொத்த நீளம் சுமார் 45 கிலோமீட்டர். மொத்தம் 45 ஸ்டேஷன்ஸ் இதுல வர இருக்கு. இந்த காரிடார் 5 மாதவரம்ல ஆரம்பிச்சு ரெட்டேரி ஜங்ஷன், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருமங்கலம், கோயம்பேடு அண்ட் கோயம்பேடு மார்க்கெட் வழியா வந்து விருகம்பாக்கம், வலசரவாக்கம், ஆலப்பாக்கம், ராமாபுரம், ரைட் சென்டர், பட் ரோட், கத்திப்பாரா, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, கோவிலம்பாக்கம், மேடவாக்கம், பெரும்பாக்கம் வழியா ஷோலிங்கநல்லூர் வருது. இந்த காரிடார் 5 ரூட் இந்த ப்ராஜெக்டோட ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு முக்கியமான சிறப்பம்சம் இதுல இருக்கு. முதல் விஷயம், ஆழ்வார் திருநகர்ல இருந்து ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் டபுள் டெக்கர் மெட்ரோ ரூட்டா காரிடார் 4 கூட சேர்ந்து வரப்போகுது. மொத்தம் 5 டிராக்ஸ் இதுல வர இருக்கு. அடுத்த விஷயம், நம்ம கத்திப்பாரா ஃப்ளைஓவருக்கு மேல ஏற்கனவே காரிடார் 1 and 2 ஓட டிராக்ஸ் இருக்கு. இப்போ அதுக்கும் மேல சுமார் 110 அடி உயரத்துல இந்த காரிடார் 5 டிராக்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், பட் ரோட்ல இருந்து கத்திப்பாரா ஃப்ளைஓவரை கிராஸ் பண்ணி ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போக போகுது இந்த காரிடார் 5. அதோட ஷார்ப்பான கர்வும் இங்க வர இருக்கு. இதை பேலன்ஸ்ட் கேண்டிலிவர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்ல பில்லர்ஸை கட்டிட்டு அதுல ரெண்டு பக்கமும் செக்மெண்ட் பிளாக்ஸை ஒரே டைம்ல அட்டாச் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதனால இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வெயிட் பேலன்ஸ்டா இந்த மெத்தடை யூஸ் பண்றதுனால கீழே ரோட் டிராஃபிக்கை பெரிய அளவுக்கு ஸ்டாப் பண்ணாம இந்த மெட்ரோ ஃப்ளைஓவர் ஒர்க் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த ஒர்க் முடிஞ்சு இதுல ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா இது ஒரு இன்ஜினியரிங் மார்வலா தான் பார்க்கப்படும். ஏற்கனவே சென்னையுடைய ஒரு முக்கிய அடையாளமா இருக்கிற கத்திப்பாரா ஃப்ளைஓவர் இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஸ்ட்ரெச்ல ஆல்மோஸ்ட் பில்லர்ஸ் ஒர்க் முடிஞ்சு ட்ராக் ஒர்க் போயிட்டு இருக்கு, எக்ஸப்ட் பட் ரோட கத்திப்பாரா ஏரியாவை தவிர. இந்த காரிடார்ல கோயம்பேடு டு ஆலந்தூர் ஸ்ட்ரெச் தான் முதல்ல ஆப்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜூன் 2026ல இது ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ இந்த வேலைகளை பார்க்கும்போது கண்டிப்பா இன்னும் 2 மாசத்துல ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு நல்லாவே தெரியுது. சிஎம்ஆர்எல் சைட்ல இருந்து அஃபிஷியல் நியூஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ட்ராக் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டேஷன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ட்ரையல் ரன் ஸ்டார்ட் பண்ண பூந்தமல்லி போகிற ஸ்ட்ரெச்சை இன்னும் ஓப்பன் பண்ணாம தான் இருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்த வரைக்கும் வேலைகள் நார்மல் வேகத்தில் தான் நடந்துட்டு வருது. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸை ஒரு வீடியோ டூரா பார்த்துடலாம்.